வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரது மகன் மற்றும் மூத்த மருமகன் சபரீசன் இவர்கள் இருவரையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். தற்பொழுது அமெரிக்காவில் மீண்டும் ஒரு முறை சபரீசன் அவர்கள் சென்றுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே சென்றுள்ளார். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து செல்ல உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. எதற்காக இந்த விசாரணை என்று பார்க்குமேயானால், திமுகவின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு சமீபத்தில்தான் 9,008 கோடி ரூபாய் அபதாரம் விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் சொத்து மதிப்புகளும் முடக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது விசாரணையை அதிகப்படுத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் எம்பியாக இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் மற்ற நபர்களிடமும் விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் மிக முக்கியமான ஆதாரத்தை கொடுத்திருப்பதாகவும் இதன் மூலமாக திமுகவில் மற்ற சில முக்கிய நிர்வாகிகளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது முன்வந்திருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் என்றும், இதன் தொடர்ச்சியாக ஜெகத் ரட்சகனுக்கு தொடர்புடைய மிக முக்கியமான எம்பிக்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்வார்கள் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. திமுகவில் ஒருவர் கூட யோக்கியர்கள் என்று சொல்ல முடியாது. அனைவருமே ஊழல்கள்தான். அனைவருமே சிறு சிறு தவறுகள் கூட அவர்களால் மறைக்கப்படக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது. கருணாநிதி முதற்கொண்டு திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் வரை ஒரு தவறு நடந்துவிட்டது என்றால் அதில் என்ன தவறு நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்காதவாறு தான் தடயமே இல்லாமல் அளிக்கக்கூடியவர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது திமுகவின் அடுத்த கட்டமாக திமுகவின் எம்பிக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறியிருக்கிறது. இதில் ஸ்டாலின் உட்பட சிக்குவார்களா அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்று விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலையில், இதனால் டெல்லியில் இருந்து கொண்டு மிக முக்கியமான ஆவணங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வந்தால் அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். திமுகவில் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மீது மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. அவர் மீது அப்பொழுதே 180 கோடி அபதாரமும் விதிக்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது வரை மீண்டும் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது எதற்காக? அவர் செய்கின்ற ஊழலுக்கு உடந்தையாக இருப்பதற்காகத்தான். இதன் மூலமாக அண்ணா அறிவாலயம் வளர்ச்சியடையும், இதனால் திமுகவின் கட்சி வளர்ச்சியடையும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் செய்த மிக மோசமான செயலாக பார்க்கப்படுகிறது.